போதும் 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 இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு போதும். ஏன்னா லாஸ்ட் வீக்ல 4 படம் வந்து ஏதாவது ஒரு படமாவது நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்குமான்னு பார்த்தா ஓரளவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வீக்கெண்ட்ல ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொர்க்கவாசல் வந்திருக்கு. படத்தோட கதையே வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் சீன் தான் மொத்த படமே. 1999 சென்னையில ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கைதிகளுக்கும் போலீஸுக்கும் நடுவுல சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இது யார் மேல தப்பு, அதை தாண்டி ஆர்ஜே பாலாஜியா ஜெயிலுக்குள்ள வந்தாரு, செல்வராகவன் அங்க என்ன பண்றாரு, கருணாஸ் மேல என்ன தப்பு அப்படிங்கறத டோட்டல் ஸ்டோரி ஆஃப் சொர்க்கவாசல். தாண்டி இது ஒரு உண்மை சம்பவங்கிறதா மிகப்பெரிய ஹைலைட் இந்த படத்துக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ட்விஸ்ட் டர்னுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உருவாக்கின விதம் தான். ஆனா அதையும் தாண்டி இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் டெக்னிக்கல் டீம், அதாவது எடிட்டிங் ஆகட்டும், செட் ஒர்க் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதை விட முக்கியமா ஆக்டர்ஸ் எல்லாருமே தேவையான அளவுக்கு ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது வா படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்த ஆவரேஜ் படமா இருந்தாலும் நல்லா இருக்கு.